50 நாளில் 100 ஷார்ட்கட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம தமிழில் ஒரு சில முக்கியமான விழாக்கள் வந்து பார்க்கலாம். எந்தெந்த மாதத்தில் எந்தெந்த விழாக்கள் வந்து வரும். இப்போ நம்ம வந்து ரேண்டமாக பார்க்கலாம். மாசி மாதம் பார்த்தோம் அப்படின்னா கடலாட்டு விழா. எப்படி ஈஸியாக ஞாபகம்? மாசியாக நமக்கு வந்து மாசி மாதம் தெரியும். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா மாசி கருவாடு. இப்போ கருவாடு அப்படின்னாலே கடலில் இருக்கக்கூடிய மீன்லேருந்து கிடைக்கக்கூடியது, அப்படி தானே? அப்போ மாசி கருவாடு கடல் ஈஸியாக ஞாபகம். ஓகே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பங்குனி உத்திரம் அந்த பேர்லேயே இருக்குது. நம்ம இந்த ஃபங்க்ஷன் வந்து நிறைய பேர் வந்து கோயிலில் கொண்டாடுவாங்க. இதுக்காண்டி பார்த்தோம் அப்படின்னா குலதெய்வ கோயிலுக்கெலாம் ஊருக்கெலாம் போவாங்க. பங்குனி உத்திரம். ஸோ அந்த பேர்லேயே இருக்குது பங்குனி உத்திரம், ஈஸியாக ஞாபகம். தைக்கு தைப்பூசம். ஸோ வந்து முருகர் கோயிலுக்கெலாம் பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக போவாங்க. இதுவும் பேர்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்குது தைப்பூசம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து வந்து கார்த்திகை. ஸோ கார்த்திகை மாதம் அப்படின்னாலே வந்து விளக்கு வந்து ஏற்றுவாங்க, அப்படி தானே? ஸோ இந்த படத்தில் கூட நம்ம பார்த்துருக்கோம், குமுதா ஹாப்பி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ வந்து கார்த்திகை மாதம் அப்படின்னாலே வீட்டு வாசலில் விளக்கு ஏற்றுவாங்க. அப்போ விளக்கு திருவிழா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மார்கழி. இது வந்து திருவாதிரை. இதை எப்படி ஞாபகம் அப்படின்னா மார்கழி மார்க் அப்படிங்கிற மாதிரி இருக்கா. ஸோ வந்து மார்க் வந்து யார் போடுவாங்க? வாத்தி. ஸோ வாத்தி திருவாதிரை. இது வாத்தி மாதிரி இடையில இருக்கா, வாத்தி. ஸோ வாத்தி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து மார்க் போடுவாங்க. ஸோ வாத்தி அப்படின்னா திருவாதிரை, அந்த மாதிரி வந்து லிங்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஐப்பசி. ஸோ ஐப்பசியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓண விழா. நிறைய காலேஜில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓணம் ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுவாங்க. ஸோ கொண்டாடி முடிச்சோன்னா பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப பசியோடு இருக்கும். ஸோ வந்து சதைய சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அந்த கேரளா ஃபுட்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து போடுவாங்க. ஸோ அப்போ வந்து பசியோடு இருக்கும்போது ஓண விழாவில் பார்த்தோம் அப்படின்னா சாப்பாடு வந்து போடுவாங்க. ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஒன் டைம் எல்லாமே வந்து சொல்லி பாருங்கள், உங்களுக்கு வந்து எக்ஸாமில் எதுவுமே வந்து மறக்காது. நம்ம இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கே ஆல்ரெடி போட்டே இருக்கோம். 50 days 100 ஷார்ட்கட் அப்படிங்கிற செப்பரேட் பிளேலிஸ்ட்டே இருக்குது. அதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழும் போட்டிருக்கோம், முக்கியமான ஆப்டிடியூடும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டையுமே வந்து பாருங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.